இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜீவன் அப்படின்னு அழைக்கப்படுற விஜயபாஸ்கர் ரங்கராஜ் தமிழ் சினிமால பணியாற்றின நடிகர். ஆரம்பத்துல பல்கலைக்கழகம் அப்படின்ற படத்துல நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாரு ஜீவன். அதை தொடர்ந்து 2003 கௌதம் வாசுதேவ மேனன் இயக்குன காக்க காக்க திரைப்படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு வாய்ப்பளிச்சிருந்தாரு. இந்த திரைப்படம் மூலமா பிரபலமானாரு ஜீவன். காக்க காக்க படத்துல பிரபலமா இருந்தாலும் இவரோட முக பாவனைக்கு நடிப்பே வர்றது கிடையாது அப்படின்னு பல விமர்சனங்கள் எதிர்கொண்டாரு. அதுக்காக லண்டன்ல போயிட்டு நடிப்பையும் கத்துக்கிட்டாரு ஜீவன். நடிச்சா ஹீரோவா தான் நடிக்கணும் அப்படின்ற முனைப்போட காத்திருந்தாரு ஜீவன். அதன்படி 2006 திருட்டு பயலே அப்படின்ற திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. 2007 நான் அவன் இல்லை திரைப்படத்துல நடிச்சதன் மூலமா பெரும் புகழையும் பெற்றாரு. இந்த திரைப்படம் அவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சிருந்தது. வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டிருந்ததுனால இந்த படம் வெற்றி பெற்றிருந்தது. தொடர்ந்து மச்சக்காரன், நான் அவன் இல்லை 2 ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. 2010 அப்புறம் அவருக்கு சரி வர வாய்ப்புகள் கிடைக்கல. ஜீவா எல்லா படத்திலையும் ஒரே உடல் மொழியும் ஒரே முக பாவனையும் பயன்படுத்துகிறாரு. எந்தவித மாற்றமும் அவரு செய்யல அப்படின்னு பலரும் விமர்சிச்சிருந்தாங்க. அவருக்கு 2ஆம் கட்ட நடிகரா நடிக்க வாய்ப்பு வந்த பொழுதும் அவரு நடிச்சா நாயகனா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவோடு இருந்ததுனால சினிமாவில காணாமலேயே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே விமர்சனங்கள் வரலாம். அந்த விமர்சனங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டறிஞ்சு உண்மையா இருக்கிற பட்சத்துல அதை திருத்தி கொண்டாதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அப்படின்றதுக்கு ஜீவன் ஒரு உதாரணமா இருக்கிறாரு. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.